பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகியிருக்க சீரியலில் 4வது முறையாக சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது எந்த சீரியலேருந்து எந்த நடிகை விலகியிருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இதில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் மே 2023 முதல் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தானே அண்ணா. இந்த சீரியலானது டிஆர்பிலையும் நல்ல ரேட்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது. இந்த சீரியல் ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குது. இந்த சீரியலானது அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து கதை எடுக்கப்பட்டிருக்குது. இந்த சீரியலில் சண்முகமாக அண்ணன் கதாபாத்திரத்தில் நடிகர் மிர்சி செந்தில் அவர்கள் நடிக்கிறாரு. அவருக்கு 4 தங்கைகள் இருக்காங்க. அவங்கள வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சந்திக்கும் சவால்களை இந்த சீரியலின் கதைகளம். இந்த சீரியலில் வீரலட்சுமி கதாபாத்திரத்தில் சண்முகத்தோட தங்கையாக ஆரம்பத்தில் விஜய் தாரா அவங்க நடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு சில மாதங்களே இந்த சீரியல் நடித்தாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட காரணத்தினால இந்த சீரியலேருந்து விலகினாங்க. அவங்களுக்கு பதிலாக அண்ணா சீரியலில் வீரலட்சுமி கதாபாத்திரத்தில் தர்சு சுந்தரம் வீரலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்தாங்க. அவங்களும் ஒரு சில மாதங்கள் தான் நடித்தாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட காரணத்தினால அண்ணா சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக அண்ணா சீரியலில் வீரலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிகை கௌரி அவங்க நடிச்சு வந்தாங்க. இவங்களும் இப்போ தற்சமயம் அண்ணா சீரியல்லேருந்து விலகுவதாக தகவல் ஒன்று வெளியாக உள்ளது. கௌரி சீரியல்லேருந்து விலகிட்டா அப்போ அண்ணா சீரியலில் யார் வீரலட்சுமி கதாபாத்திரம் நடிப்பா அப்படின்னு பலருக்கும் கேள்வி இருக்கலாம். ஆமாங்க, இனிமேல் அண்ணா சீரியலில் வீரலட்சுமி கதாபாத்திரத்தில் சுசித்ரா அவங்க தான் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்காங்களாம். இவங்க இதுக்கு முன்னாடி எந்த சீரியல் நடித்ததில்ல. இவங்க ஒரு மாடலிங். இப்போ முதல் முறையாக அண்ணா சீரியலில் தான் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்காங்க. இவங்க இந்த சீரியலில் சிறப்பாக நடிக்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சீரியலில் கொஞ்ச நாளில் வீரலட்சுமி கேரக்டரை காமிக்காம தான் இருந்தாங்க. இனிமேல் உங்களுடைய கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.